எது நடக்க வேண்டும் என்று நினைத்தமோ அது நடக்க தொடங்கிவிட்டது. திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் உணர தொடங்கி விட்டார்கள் திமுக நமக்கான இயக்கம் இல்லை என்பதை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வேப்பூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் மதியழகு என்ற பெயர் கொண்டவர். இவர் வன்னியர் சமுதாயத்தை இடித்து பழித்தும் கேவலமான வார்த்தைகளை, ஆபாச வார்த்தைகளை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. பெருமளவுல சர்ச்சையை ஏற்படுத்துது. அந்த காணொலி வன்னியர்களுடைய உணர்வை தூண்டிருக்கின்றது. இந்த காணொலியையும் அந்த ஆடியோவும் கேட்டதற்கு பின்பாகவும் இந்த இனம் இப்படியே மங்கிவிடுமோ மாண்டிவிடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு, திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் ஒன்று திரண்டு திமுகவினுடைய ஒன்றிய செயலருக்கு எதிராக எஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை இடித்து பழித்தும் பொது வன்னியர்களை இடித்து பழித்தும் பேசியிருக்கக்கூடிய மதியழகன் அவர்களின் மீது காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியினுடைய தலைமையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் 25 வருஷமா 30 வருஷமா இந்த கட்சிக்காக ஓட்டு கட்ட நாங்கள் இந்த கட்சியிலிருந்து விலகி எங்களினுடைய அடையாளத்தை நாங்கள் காப்பதற்கு எங்களுக்கான கட்சியில் இணைவோம் என்று உணர்வோடு உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறார்கள். இதுதான் நினைச்சோம், இதுதான் வேண்டும் நினைச்சோம். என்னத்துக்கு அவனுங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு நாம இருக்கணும்? நம்மளை இடித்து பழித்து பேசக்கூடிய ஒருத்தவனை அவன் தூக்கி அரியணையில் அமர உட்கார வைக்கிறானா? அப்ப நமக்கு என்ன அந்த திமுகவில் இருக்கக்கூடிய மரியாதைன்னு யோசிச்சோம். அதை உணர்ந்த என் சமுதாயம் இன்று மிகப்பெரிய